இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பல சினிமா, சீரியல் பிரபலங்களுக்கு லைன் அப்ல பேபிஸ் எல்லாம் பொறந்துட்டு இருக்காங்க. அந்த லைன் அப்ல ஆக்ட்ரஸ் கன்னிகா ஸ்நேகன் இவங்க 2 பேருக்கும் ட்வின் கேர்ள் பேபிஸ் பொறந்திருந்தது. அதைத் தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிகா அண்ட் எஸ்எஸ்ஆர் ஆரியன் இவங்க 2 பேரும் சீக்கிரமாவே பேரண்ட்ஸ் ஆக போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லைன் அப்ல பிரபல சீரியல் ஆக்டருக்கும் இப்போ பேபி பிறக்க போகுது. சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க அன்னம் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோவா லீட் பண்ணி நடிச்சிட்டு இருக்க அஸ்வின் கார்த்திக்கு இன்னைக்கு பேபி பிறந்திருக்கு. இந்த விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபேன்ஸ் பலருக்குமே ஹாப்பியா கார்த்திக் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேபியோட கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் மை லிட்டில் பிரின்சஸ் அரைவ்ட் அப்படின்னு கேப்ஷனோட ரொம்ப எமோஷனலா இந்த போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சேர்ந்த பலருமே இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் சீரியல் ஆக்டரான அஸ்வின் கார்த்திக் சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா தான் சீரியல்ல அறிமுகமாயிருந்தாரு. அதுக்கப்புறமா அரண்மனை கிளி, குலதெய்வம் போன்ற சீரியல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. மேலும் நிறைய சீரியல்ல வில்லனாவும் ரோல் பண்ணியிருப்பாரு. ஆனா எந்த சீரியலையும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. மேலும் வானத்தை போல சீரியல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதன் மூலமா தான் இப்ப அவர் ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. மேலும் அந்த வெற்றியை தொடர்ந்தா இப்ப அன்னம் சீரியல்ல இப்ப ஹீரோவா நடிச்சிட்டு வராங்க. மேலும் இவருக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ண வந்த காயத்ரியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்ப இவங்களுக்கு கியூட்டான ஒரு கேர்ள் பேபியும் பிறந்திருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்திரஜா ரோபோ சங்கருக்கு பேபி பிறந்திருந்தது. அடுத்தபடியா கன்னிகா ஸ்நேகன், மேலும் ஸ்ரீதிகா எஸ் எஸ் ஆரியானுக்கு கூடிய சீக்கிரமாவே குழந்தை பிறக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.